நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு புதுசா எந்த ஸ்கீம்ல எந்த கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்ணனும்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு 10 ல இருந்து 15 20 ஸ்கீம் வச்சிருக்காங்க. உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் முதலீடு பண்ணனும், நீங்க முதல் தடவை இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 25 வயசுல இருந்து 30 வயசு ஆகுதுன்னு சொன்னா அதை பிரிச்சு நாலா பிரிச்சுக்கங்க. 2500 ரூபாய் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுங்க, ஒரு 2500 ரூபாய் ஃப்ளெக்ஸி கேப்ல போடுங்க, ஒரு 2500 ரூபாய் மல்டி கேப் ஃபண்ட்ல போடுங்க, இன்னொரு 2500 ரூபாய் மல்டி அசெட்ல போடுங்க. இந்த மாதிரி நீங்க முதலீடு பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்க ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, ஸ்மால் கேப்ல பண்ணிருப்பீங்க, மிட் கேப்ல பண்ணிருப்பீங்க. எல்லா கேட்டகரி ஆஃப் ஸ்கீம்ஸும் இன்க்ளூடிங் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்ல கூட உங்களுக்கு மல்டி அசெட் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ எல்லா கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்டிங் என்ன பண்ணலாம்னா நீங்க பிரிச்சு முதலீடு பண்ணலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் கம்மியா எடுக்கணும், அவங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாண்ட் ஃபண்ட், இன்னொன்னு ஹைபிரிட் ஃபண்ட் இல்லனா மல்டி அசெட் ஃபண்ட், இது ரெண்டுத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணாம பாத்துக்கலாம். இந்த 20 வருஷத்துல நீங்க மூணே தான் நீங்க ஃபாலோ